ஒரு நோய் 6 அறிகுறிகள் என நிதிநிலை குறித்த 6 முக்கிய ஆய்வு முடிவுகள் தமிழக அரசின் வெள்ளை அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் கடன் இருமடங்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மாநிலத்தின் கடன் 2021இல் 5.13 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் தற்போது 10 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. இது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட வேகமானது என்றும் இதனால் தனிநபர் கடன் சுமார் 1,28,000 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மூலதன செலவினத்தை விட வட்டிக்கான செலவுகள் அதிகமாக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கட்டமைப்பு சார்ந்த வருவாய் பற்றாக்குறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சம் தொட்டுள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோல மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பின்னடைவை சந்தித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வருவாய் இழப்பு, ஊழல் ஆகியவற்றால் ஏற்பட்டது என கூறப்பட்டுள்ளது. அதேபோல் மின்வாரிய குழுமங்களின் கடன் சுமார் 65,000 கோடியிலிருந்து சுமார் 1,79,000 கோடி என மும்மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.